பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் பொதிகை ரைடர். நான் உங்கள் லாக்ஸ். குட் மார்னிங் மக்களே. புதிய ஒரு அத்தியாயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு பைரவாஷ்டமி. ஸோ அதனால் நம்மளுக்கு பைரவர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கார். லெஃப்ட் இல்லை, லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம திருக்கழுக்குன்றம் அப்படின்னு போயிருந்தோம் இல்லையா? ஸோ அதே ரூட்டு தான் நம்ம பார்த்தீங்களா, நம்ம அதே ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். நான் போன வாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா, நம்ம டாப் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் அப்படியே வந்துட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஸோ இந்த வாட்டி நான் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி டாப் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாமே நம்மளுக்கு அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. நான் ரொம்ப ஃப்ரீயாக ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக ரன் ஆகி போய்கிட்டே இருக்குது. டாப் பாக்ஸ் மட்டும் நம்ம என்றைக்குமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோவளம் இதே பாதையா என்று செக் பண்ணி விடுவோம். இந்த பாதை என்றால் பாதை என்றால் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கே பாதை நகர்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த வழியாக தான். ஸோ நம்ம எங்கே இருக்குது? திருவடி சூளம் 108 திவ்ய தேசம் இங்கே தான் இருக்குது. அதுக்கு போக முடியுமான்னு பார்ப்போம். இதோ இருக்குல்ல, ஸ்ரீ மகாபைரவர் ருத்ர ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி நான் போயிருக்கிறேன். இங்கேருந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு வழி இருக்குது போல். ஸ்டார்ட்ரா அடே ஸ்டார்ட்ரா. பக்கி பதற, ஏன்டா என்னை பதற வைக்க? அப்பனுக்கு நான் தானே ஆசையா பிறந்தேனே, வானத்தில் தமாய் ஒசரக்கபர்பேனே. கோவளம் நம்ம செங்கல்பட்டு அந்த மாதிரி இதுல இருந்து நம்ம பிரிஞ்சு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ரூட்டாக இருக்குது. இப்போ இது கோவளத்துக்கு நேராக கோவளத்துக்கு போயிடுது. இப்போ அந்த ரூட்டை போயாச்சுன்னா மகாபலிபுரம். ஸோ நம்ம இதில் பாதை நகர், நம்ம பாதையை கரெக்டாக பாதை நகர்லேயே பாதையை நம்ம கொண்டு போகிறது பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? அட்டியா நம்மளுக்கு ஏத்த ரோடுல தட்டி விடல, வேற லெவல்ல. அப்படியே இங்கேருந்து போகும்போதே அப்படியே வைப் ஆகுது. ஏன்னா நான் அங்கே ஆல்ரெடி போயிருக்கிறேன். போகிற வழி ஃபுல்லாக வேற லெவலில் இருக்கும். பாதை நகர் என்ன எல்லாமே பாதை நகர்னு போட்டு வச்சுருக்காங்க. ஏய், பாதை நகர் இங்கே பாதையே இல்லைடா. இங்கே ஒரு எல்லாம் ஆஃப் ரோடாக இருக்குது. அங்கே நம்ம பைரவர் கோயில் பைரவர் வேற லெவலில் இருப்பார் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு எனக்கு போன வாட்டி போனப்போ. முள்ளி செமையான ஆஃப் ரோடு. நான் ஆஃப் ரோடுக்கு மாற்றிருட்டா இல்லை? ஆஃப் ரோடுக்கு மாத்திரம்லா தக்காளி இருல மேங்கோஸ். ஆனால் ஃபுல்லாக பாதை ஆஃப் ரோடாக இருக்கும் போகல. 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு 15 நிமிஷம்னு காமிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்ம ஆஃப் ரோடுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, ஆஃப் ரோடு போட்டாச்சு. எதுக்காக ஆஃப் ரோடு போட்டேன் அப்படின்னா, நம்ம நந்தி அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான். அது லைட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி மேலே ஏந்தினாப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை கொஞ்சம் ஏற்றி காட்டுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. சஸ்பென்ஷனும் நல்லா அந்த ஒர்க்கபிள் நல்லா இருக்கணும். அப்படி போடல. அட்ரா டண்டக் 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 டண்டக்.
வீக்கெண்ட் ஆனால் போதும், சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து வீக்கெண்டுன்னு வந்துச்சுனாலே நம்ம அப்படியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும், நந்தி எடுத்துகிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. என்ன இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கு? ஓஹோ, ஷார்ட் டைமில் தான் நல்லா இருக்குதா? நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கு, கிளைமேட்டும் நல்லா இருக்கு இன்னைக்கு. பற்றவாக்கம் 1.5 கிலோமீட்டர்ல டர்னிங்கா போடு 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 போடு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சத. அடுத்த டர்னிங்கா ஆரணை போட்டுக்கோ, எவனும் வரல. போடு 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 டர்னிங்க போடு, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரைட்டா 108 திவ்ய தேசம் 51 அடி கருமாரி அம்மனா. இந்த நம்ம அம்மன் வழியாவே போவோம். ஆலயம் செல்லும் வரி 51 அடி கருமாரியம்மன் மற்றும் 108 திவ்ய தேச ஆலயம் செல்லும் வழி. வாவ், செஞ்சிடலாமா? மலைக்கு அடியில இருக்குது. இந்த ரூட் நல்லா இருக்கு. ஜாலி 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 ஜாலி. கொள்ள திட்டார் நீங்க. இந்த டர்னிங்ல வந்து மட்டும் யாரும் வந்துடாதீங்களே. நீங்க மட்டும் நான் டர்னிங்ல வந்தீங்க அப்புறம் நான் பொறுப்பாக மாட்டேன். பொதிகை ரைடர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஒன், த டர்னிங் பாயிண்ட். எம்மாடியே, நம்மளுக்கு டர்னிங் தான்டா மெயின். போடுறா 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 போடுறா. என்ன இது சின்ன டர்னிங்கா இருக்கு? ஏய் இவனும் வந்துடாதீங்கடா. ஆஹா, ஒத்தடி பார்த்து நல்லா இருக்க. ஒரு இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே ஆண்டவா. இப்பதான் ரோடு போட்டிருக்கானா? அதான் நான் வாரன்னு சொல்லி இருக்குல்ல, அதான் ரோட போட்டிருக்கேன். இங்க யாரு பொதிகை ரைடர் வாரன்னு சொல்லி இருந்திருக்கான், அப்புறம் ரோடு போடாம இருந்தா எப்படி? ரோட போட்டிருக்காங்க பாருங்க, எனக்காக செட்டிங் தான். தட்டி விடு தட்டி விடு தட்டி விடு. அங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயில் கோயிலா சுத்துன்னு வந்து விதிச்சு விட்டுருக்காங்க போல. சகலினா வேற எங்கேயுமே வந்து வேற ஐ மயில் பெண்மயில் பெண்மயில் ஐயா அடாடா. எக்ஸ்கியூஸ் மீ லக்ஷ்மி, கொஞ்சம் எனக்கு பொதிகை ரைடருக்கு வழி விடுங்கோ. தேங்க்யூ. ஓஹோ, அங்கே தான் இருக்குது திவ்ய தேசம். நம்ம பைரவர் கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறதுனால நம்ம இப்படிக்கா போனோம். கட்டு வலி போடுற பொண்ணு கவலைப்படாத, காட்டுப்புள்ளி வலி மறிக்கும் கலைங்க நிற்காத. வாங்க சார் தானே. வா, குன்னவாக்கம் ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம் இன்னும் இருக்காருல்ல இது. ஆனால் அப்போ வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, இப்போ நல்லா டெவலப் ஆகிடுத்து. நம்மளை எப்படி தூக்கிட்டு வந்திருக்காரு பத்திலா. ஸ்ரீ பைரவ சித்தாந்தம் சுவாமிஜி அருளிய ஸ்ரீ பைரவர் வீடு, பைரவரோடைய வீடு இதான்டா. ஸோ நம்ம வந்து பைரவர் கோயிலுக்கு வந்தாச்சு. ஆனால் ஒரு சிக்கல் என்னென்னா, நம்ம அங்கே வந்து உள்ளே வந்து விலாகோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியாது. ஆனால் கரெக்டாக போட்டுட்டாங்க. என்னென்னா, ஆலயத்தில் பக்தர்கள் புகைப்படங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமே நமது கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம மீறி எதுவும் செய்ய முடியாது. ஸோ நம்ம பைரவர்கிட்ட போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு வைபை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம், ஒரு பவரை தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இப்போ நான் ஃபுல்லாக காமாக எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து காமாக எல்லாத்தையும் அடக்கி உடங்கி, ஏன்னா பைரவர் வேறு லெவலில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு உள்ளே போய் நம்ம என்ட்ராகி ஒரு என்ட்ரியை போட்டு அவர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டு நீட்டாக கிளம்பலான்னு பார்க்குறேன். ஓகேவா மக்களே, நம்ம வெளியில் வந்துட்டு அடுத்த கட்ட சில பல விஷயங்கள் உங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு முடிஞ்சால் அவங்களுக்கு அதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம். நான் உள்ளே போய்ட்டு வந்துடுறேன். ஒரு வழியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டும் கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத
அப்போ பார்த்துடுவோமா. நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோயில் தான். ஆனால் இடத்த எப்படி பிடிச்சிருக்காங்க பார்த்தியா. இடமும் நல்லா இதாக இருக்குது. இடத்துல மாட்டுக்கொட்டாய் வந்துடும் நினைக்கிறேன். எல்லாம் புல்லுலாம் போட்டிருக்காங்க. இடத்துல மாடு வந்துடும். சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. இங்கே டாய்லெட் இருக்குதா, அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்க முடியுதான். குரங்கு சட்டைங்கிறது சரியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா அந்த வண்டியில் உள்ள கவர், இந்த வண்டியில் உள்ள கவரை ஓப்பன் பண்ணி சீப்பு அந்த இதெல்லாம் தூக்கி வெளியே வச்சிருக்கு பாருங்க. வாவ், ஐ பின்னாடி நல்லா இருக்குது. செமையா இருக்குது. ஐயா ஜாலி 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 ஜாலி. ஆனால் அதுக்கப்புறம் வழி இல்லைன்னு நினைக்கிறேன். சவுதியாக இருக்குது. நல்லா எல்லாமே நல்ல வைபான ஒரு ஸ்பாட்டு தாங்க இதெல்லாம். சொல்ல போயாச்சுன்னா எல்லாம் அங்கே போனாலாம் திருப்ப முடியாதுலே. வண்டி இருக்க பயமே. ஒரு ஆஃப் ரோடு பைக்கை வச்சுக்கிட்டு இந்த ஒரு சின்ன இடத்துக்கெல்லாம் நீ பயப்படலாமான்னு பயப்படலாம். அது ரொம்ப வழி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். ஒரு கிளாஸான கோயில், கிளாசிக்கான கோயில், வைபான கோயில் அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போகலாம். அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலில். சிலைகளும் அந்தளவுக்கு நிறைய நிறுவி இருக்குதாங்க. பார்க்க போச்சுன்னா வேற லெவலில் ஒரு அருமையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னா ஐ சஜஸ்ட் திஸ் டெம்பிள். ஒரு வழியாக நம்ம வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு மணி இப்போ 10:30 ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு அடுத்த ரைடு எங்கேன்னு பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து வேறு எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த லொக்கேஷனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு பார்த்த லொக்கேஷனுக்கே மறுபடியும் பார்க்கணுமா அப்படின்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம், பேசாமல் ரூமுக்கு போய் படுத்துட்டு ஒரு எடிட்டிங் ஆரம்பிக்கலாம் போல். ஸோ இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு செமையான ஒரு வைப்பு. ஸோ நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்டே எடுக்க முடியல. சும்மா நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறனால ஃபோட்டோ எடுக்க முடியல. எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்காதீங்க அந்த மாதிரி சொன்னாங்க. சரி, நான் அவங்க வந்து ஒரு இது வச்சுருக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கோட்பாடு வச்சுருக்குறாங்க. கிளைமேட்டு வேறு லெவலில் வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பைரவ அஷ்டமி. இன்றைக்கி வந்து நல்லா ஒரு வைபும் நல்லா க்ரியேட் ஆச்சு. ஒரு தியானம் பீடம், அழகாக ஒரு தியானம் பீடம் வந்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ஆனால் இங்கே ஒரு வந்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை வந்து பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா எனக்கே அந்தளவுக்கு ஒரு க்ரியேட் ஆகி அப்படி அந்தளவுக்கு இருந்திருக்கு. நானே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போ நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. முன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு 2018 வந்தேன். ஆமாம், 2018-19 வந்திருந்தேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆகிட்டு பாருங்கள். 5 வருஷத்தில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு. முன்னாடிலாம் இதெல்லாம் ரொம்ப எதுவுமே கிடையாது, வெறும் கோயில் மட்டும்தான். இதே ரொம்ப ஏதோங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படியே போனாச்சுன்னா நேராக கோவளம் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வரும். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு நானும் மனோஜும் வந்து சுத்தாத ஏரியாவே கிடையாது. அந்தளவுக்கு நானும் மனோஜ் ஃப்ரெண்டு அவெல்லாம் ரொம்ப நிறைய சுற்றிட்டோம் சென்னையிலலாம் இருக்கும்போது. நான் அப்போவே நிறைய சுற்றிட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ எனக்கு வந்து அந்த சென்னை வந்து எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு எனக்கு சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இப்போ வந்து பார்ப்போம். இப்போ 108 திவ்ய தேசம் அதை வந்து லைட்டாக ஒரு எட்டி பார்த்துட்டு எப்படி அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். அதுக்கப்புறம் வேணால் தனியாக வந்து இங்கே விளாக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விளாக் எடுக்கலாம். ஓகேவா? சரி, இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவோட இது ஒரு ஷார்ட். இது ஒன்று இந்த நந்தி வர கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி, நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருந்தால் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இட். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் பொதிகை ரைடர். நான் உங்கள் லேக்ஸ். பை மக்களே.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்